இந்த லாஸ்ட் ஐஸ் ஏஜ் அப்போ கடல் வந்து கண்டிப்பாக பின்வாங்கி இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக இந்த நிலப்பரப்பு வெளியில தான் இருந்திருக்கும். இப்போ இருக்கிற தமிழ்நாட்டிற்கு 300 மடங்கு இலங்கையோட ஒட்டி ஒரு நிலப்பகுதி இருந்திருக்கு. அந்த நிலப்பகுதியிலையும் ஒரு மலை தொடர்ச்சியும் இருந்திருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அழிஞ்சாங்க இவங்க வந்தாங்க, இவங்க அழிஞ்சாங்க அவங்க வந்தாங்கன்னு இருக்கு. ஆனா நம்ம வரலாறுல மட்டும்தான் நம் மக்கள் அழிந்தார்கள் நாம் அழுதோம்னு இருக்குது. அப்போ யாரோ ஒரு பாதி செத்து போச்சு மீதி இருக்கு. இப்ப நம்ம கோழிக்கோடு அப்படிங்கிறோம்ல, அந்த கோழிக்கோடுன்னு எங்க இருந்து வார்த்தை வருது? அது இந்த மலை தொடர்ச்சிங்கிற அந்த, நீங்க அதே போல அந்த கோழிக்கோடுக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க முழுக்க முழுக்க அந்த மலை தொடர்ச்சியா இருக்கும். ஒரு தொடர் மலையாக இருந்தா தான் அது வந்து கோடுன்னு நம்ம சொல்லுவோம். இந்தியாவுடைய தென்பகுதியில ஒரு பெரிய லேண்ட் மாஸ் இருந்ததற்கு பவளப்பாறைகளே சாட்சி. அதை வச்சு அதை ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. தேவாங்க கூட்டம், அந்த தேவாங்க குடும்பம், இந்த தேவாங்க குடும்பம் பிரைமேட்ல ஒரு மிக முக்கியமான அங்கம் வகிக்குது. காரணம் என்னன்னா, பிரைமேட்ல மிக பழமையான பிரைமேட்ஸ் வந்து தேவாங்கர்கள் தான். ஓகே, இப்போ அந்த துவாரகாலாம் சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் கீழே போயிட்டு வந்து சாமிலாம் கும்பிடுறாரு, அதுக்குன்னு தனியா இதெல்லாம் காட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அது மட்டும் உண்மைன்னு ஆயிடுது. பட் இது மாதிரி அங்க துவாரகா அப்படின்னு ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணரை கொண்டு வந்து கிருஷ்ணர் ஆண்ட பூமின்றாங்கல்ல. புரியுது, அங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. இப்ப குமரிக்கண்டம் யார் ஆண்ட பூமி? வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. பல்வேறு தலைப்புகளில் நம்ம பேசிட்டு இருந்தாலும் தொடர்ந்து பல பேர் கேட்கக்கூடிய சில தலைப்புகளில் முக்கியமான ஒரு தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை குறித்து வந்து தன்னுடைய சேனல்லையும் காணொலிகள்லையும் பல முறை வந்து பார்த்திங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமா சில தகவல்களை வந்து பாரி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. தேவைப்படுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்காக முழு நீள காணொலியும் வந்து பேசியிருக்காரு. பட் இன்னும் சில கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறனால இந்த தலைப்பு நீங்கள் அதிகமாக நம்மளோட கமெண்ட்டில் வந்து போட்டிருந்த தலைப்பை அதன் மூலியமாக தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதை குறித்து பல பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து பாரியோட பார்வையில் புரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். இதில் வந்து நிறைய மித் பஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அட்லாண்டிஸ் அப்படிங்கிறத ஒன்று வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இந்த அட்லாண்டிக் ஓஷன் பேசிக்கலி அங்கே வந்து ஒரு பெரிய நாகரிகம் இருந்ததாகவும் கிரேக்க நாகரிகத்துக்கு முன்னாடியே இருந்ததாகவும் அந்த நாகரிகம் வந்து கடல் வந்து அதை வந்து முழுங்கிருச்சு. அதனால அந்த நாகரிகம் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்கள் கடலுக்குள்ள போனீங்கனாலும் அந்த பிரம்மாண்டமான சிட்டி எல்லாம் பார்க்கலாங்கிற மாதிரி ஒவ்வொரு சிவிலைசேஷனுக்கு பக்கத்துல இந்த மாதிரி கடல் உள்வாங்கக்கூடிய நாகரிகங்கள் இருக்கும். அப்படி தமிழர்களை குறித்து பேசும்போது எப்பவுமே வரக்கூடியது தவிர்க்க முடியாமல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டம் கூடவே சேர்த்து வர்றது உங்களுக்கு தெரியும், லெமுரியா கண்டம் அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்கிற நிலத்தை காப்பாற்றிக்க கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். ஆனால் நிறைய நிலத்தையும் கடலுக்கு கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த இனத்தை பற்றி பேசுகிறப்போ எப்பவுமே ஒரு கவலையான ஒரு விஷயம். அப்படி இருக்கப்போ குமரிக்கண்டத்தை பற்றி பேசும்போது நிறைய பேர் இதை தவறாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்னா என்னங்கிறது நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா? இல்லை, அடிப்படையில் வந்து தமிழர்கள் ஒன்றும் இதில் தவறாலாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. தமிழர்கள் வந்து நம்மளுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது, தமிழ் வரலாற்றை இப்போ நம்மளுடைய மூலத்திலேருந்து சங்க இலக்கிய சான்றுகளோடு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற சான்றுகளை வச்சு ஒரு பெரிய நிலப்பரப்பு வந்து தமிழகத்திற்கு தென் பகுதியில் வந்து அழிவுக்குள்ளாக இருக்குது. அந்த அழிவுலேருந்து தமிழர்கள் மீண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். இதுதான் நம்மளுடைய சங்க இலக்கியத்திலையும் அங்கங்கே பதிவுபட்டிருக்கக்கூடிய, இதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக வார்த்தைகள் இல்லைனாலும் அங்கங்கே சில கருத்துக்கள் வந்து பதிவாகப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதுதான் நமது வரலாறு. இந்த வரலாற்றை வந்து தமிழ் சார்ந்த சான்றோர்களும் பெருமக்களும் வந்து என்றைக்குமே குழப்பிக்கிட்டது கிடையாது. இன்றைக்கி எங்கே இருந்து குழப்பம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குமரி கண்டம்ங்கிற அந்த வார்த்தையில் தான் சர்ச்சையே உருவாயிருக்கு. குமரியா இல்லை கண்டமா? குமரி கண்டம்ங்கிற அந்த பொதுவாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையிலேயே இந்த சர்ச்சை என்பது உருவாக தொடங்கியிருக்கு. ஸோ அப்போ இது குமரி கண்டம்னு நமக்கு சங்க இலக்கியத்தில் எங்கேயாவது பதிவாயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. சரியா? குமரி கோடுன்னு தான் பதிவாயிருக்கு சங்க இலக்கியத்தில். சங்க இலக்கியத்தில் இல்லை, சிலப்பதிகாரத்தில் வந்து குமரிக்கோடுன்னு நம்ம பதிவாகுது. அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்ருளி ஆட்டுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. அதாவது பக்ருளி ஆட்டுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படிங்கிறது தான் அந்த பாடல். எக்ஸ்பிளைன் பண்ண இது என்னன்னா, ஒரு பக்ருளி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல், அந்த ஆறு மட்டும் இல்லாமல் பன்மலை அடுக்கத்து பல மலைகளோடு இருக்கக்கூடிய தொடராக இருக்கக்கூடிய குமரிக்கோடுங்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பு, பல மலை அடுக்குகள் கொண்ட அந்த குமரிக்கோடும் பக்ருளி ஆறும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னா பெரிய கடல் வந்து, கொடுமையான கடல் வந்து அதை ஆட்கொண்டுருச்சு, எடுத்துட்டு போயிருச்சுங்கிறது தான் அந்த பாடலுடைய வரி. இது சிலப்பதிகாரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. அது போக சங்க இலக்கியத்திலையும் பல இடங்களில் பக்ருளி ஆறை பற்றியான குறிப்புகள் வந்து நமக்கு கிடைக்குது. பக்ருளி ஆறை பற்றியே நிறைய குறிப்புகள் வந்து சங்க இலக்கியத்திலேயே இருக்குது. அப்போ இந்த பக்ருளி ஆறு, இந்த குமரிக்கோடு, இந்த கான்செப்ட் மட்டும்தான் நமக்கு வரலாறுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அந்த நிலப்பரப்பு போயிருக்குன்னு பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடுங்கிறாங்க.
அப்போ பல மலைகளை கொண்ட ஒரு பெரிய மலை தொடர்ச்சி தான் அந்த குமரிக்கோடு. இந்த குமரிக்கோடு கோடுனாவே மலை தொடர்ச்சின்னு அர்த்தம். சரி, ஏன்னா மேல அந்த பக்கம் கோடு மாதிரி ஒரு லைன் மாதிரி இருக்குல்ல, அதனால அந்த கோடு அப்படின்னாவே இப்போ நம்ம கோழிக்கோடு அப்படிங்கிறோம்ல, அந்த கோழிக்கோடுன்னு எங்கேருந்து வார்த்தை வருது, அது இந்த மலை தொடர்ச்சிங்கிற அந்த நீங்கள் அதே போல் அந்த கோழிக்கோடுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே முழுக்க முழுக்க அந்த மலை தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு தொடர் மலையாக இருந்தால் தான் அது வந்து கோடுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரே ஒரு மலை மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து கோடுன்னு சொல்ல மாட்டோம். அது ஒரு மலை தான். ஒரு மலை தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா அது மலை கோடுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு லைனாக அப்படியே இருக்குனால. அப்போ குமரிக்கோடுங்கிறது ஒரு நிறைய மலைகள் கொண்ட ஒரு மலை தொடர்ச்சி. அந்த மலை தொடர்ச்சியிலிருந்து ஒவ்வொரு ஆறுகள் வந்திருக்கலாம். அதில் 2 ஆறுகள் முக்கியமானவை. ஒன்று குமரி ஆறு, ஒன்று வந்து பக்ருளி ஆறு. இந்த 2 ஆறுகளும் இந்த மலை தொடர்ச்சியும் ரெண்டும் சேர்ந்து கடலுக்கு அடியில் போயிருச்சுங்கிறது தான். ஏன்னா குமரி ஆறை பற்றி நம்மளுடைய இதில் வந்து நிறையா தகவல் நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்கு. அந்த நிலப்பரப்பு ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருந்திருக்கு. அங்கே தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த நிலப்பரப்பு வந்து கடலுக்குள்ளே போயிருக்கு. நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க, சிலர் தப்பிச்சிருக்கிறாங்க. இவ்வளோதான் நமக்கு வரலாறுங்கிறது தெரிய வருது. இந்த மாதிரியான நம்ம பாண்டியனை பற்றி பேசும்போது நம்ம சொல்லியிருப்போம், நெடியோன்கிற அந்த மன்னன் வந்து இங்கே கொண்டு வந்து குடியமர்த்தினாரு. தமிழர்களை வந்து திரும்ப அந்த கடல் கோள்லேருந்து தப்பித்த தமிழர்களை வந்து கொண்டு வந்து குடியமர்த்தினார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் நம்ம முன்னாடி பாண்டியர்களை பற்றி பேசுவோம். ஸோ இப்போ இதுதான் நமக்கு கிடைக்கிற மூலச்சான்றுகள் இவ்வளோதான் கிடைக்குது. சரி, இதில் என்னங்க கன்ஃபியூஷன் வந்துச்சு அப்படின்னா, இந்த குமரி கோடுங்கிறத குமரி கண்டம்னு பிற்காலம்னா 1850s அப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. காயின் பண்றது அப்படி சொல்றாங்க, அந்த குமரி கண்டம்னு சொல்றாங்க. இதுக்கான மிஸ்கன்செப்ஷன் எங்க இருந்து வந்துச்சுங்கிறதே நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அப்ப இந்த குமரி கண்டம்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்டம் அப்படின்னா என்னன்னா கான்டினென்ட். கண்டத்திற்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கான்டினென்ட். அப்போ குமரி கான்டினென்ட் அப்படின்னு. இப்போ கான்டினென்ட் அப்படின்னு ஒரு நிலப்பரப்புக்கு ஒரு பேர் வரணும் அப்படின்னா அதற்கு கீழே டெக்டானிக் பிளேட் வந்து இருக்கணும். அப்போதான் அதை வந்து கான்டினென்ட்னு சொல்லுவாங்க. சும்மா இதை எல்லாத்தையும் கான்டினென்ட்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ ஆஸ்திரேலியாவை ஒரு கான்டினென்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கான தனியாக ஒரு டெக்டானிக் பிளேட் இருக்கனால அதை வந்து கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சப்கான்டினென்ட் சொல்லுவாங்க இந்தியாவை. ஏன்னா இந்தியாவுக்குனே ஒரு டெக்டானிக் பிளேட் கிடையாது. அப்போ இந்த ரஷ்யா இந்த யூரேஷியா இது எல்லாத்தையும் சேர்த்ததோ ஒரு ஒரு கான்டினென்ட். அதை வந்து இந்த டெக்டானிக் பிளேட் ஒன்று இருக்கும். ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து இந்த ஜியோகிராஃபி பேசுகிறவங்க அதை வச்சு தான் ஒரு கண்டம்னு வரையறுப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நிலப்பரப்புனா அதை கண்டம்னு சொல்கிறோம். ஆனால் அதை கூட அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு டெக்டானிக் பிளேட் ஒன்று இருந்துச்சுன்னா தான் அது ஒரு தனிப்பட்ட நிலப்பரப்பு அப்படி சொல்லுது. சரி, ஓகே. அப்போ இந்தியாவே சப்கான்டினென்ட் தான். இந்தியாங்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பே அது ஒரு சப்கான்டினென்ட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இப்படி இருக்கிற இடத்துல தமிழர்களுக்குன்னு ஒரு தனி கான்டினென்ட் ஒன்று இருந்துச்சுங்கிற மாதிரியான ஒரு சொல்லாடல் இந்த குமரி கண்டம்ங்கிற அந்த வார்த்தையில் வரும் பொழுது இது என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு கான்டினென்ட் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டெக்டானிக் பிளேட்டே அங்கே இல்லையே, எப்படி ஒரு கான்டினென்ட் இருக்குன்னு ஒரே வழியில் முடிச்சுட்டு போயிடுறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ இந்த குமரி கண்டம் இட்ஸ் எ மித் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்க. அதில் எல்லாரும் சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆளுகளும் சேர்ந்துக்கிட்டு நம்ம கூட நம்ம தமிழ் சமூகத்து மூலயமாவே சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றிக்கிற யூடியூபர்ஸாக இருக்கட்டும், பகுத்தறிவாளர்களாக இருக்கட்டும், அதெல்லாம் போயிங்க இது போர்ஜரிங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வீடியோஸை போட்டுட்டு எல்லாரையும் ஒரு குழப்பி வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் குமரிக்கண்டத்தை நம்பி கொண்டு இருந்த தமிழரும் கூட குமரிக்கண்டம்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிற கன்ஃபியூஷனுக்கே வந்துட்டாங்க. அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது வந்து முற்று முழுதாக தமிழ் தேசிய கருத்தியலுக்கு எதிரானது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்மளே மறுக்கிறோம். அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாமே பொய்னாயிரும். கரெக்டாக? பல மக்கள் இறந்துருக்குறாங்கங்கிறது பதிவு இருக்குது நமக்கு. அந்த குமரிக்கோடு அதில் 2 நதி ஓடி இருக்குது. அந்த 2 நதியோடு இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து கடல் கடியில் போயிருக்குங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்கிற தகவல். அதையும் நம்ம இப்போ நிராகரிச்சிடுறோம். புரியுதா? என்னன்னா அந்த கண்டம் இல்லைங்க. அந்த கண்டம்ங்கிற வார்த்தை எங்கப்பா இருக்குது தமிழ் சங்க இதில் இலக்கியத்தில்? இல்லையேப்பா. அப்போ இது நடுவில், அதாவது எப்படி தெரியுமா, இப்போ உங்கள் பேர் வருண், நீங்கள் இருக்கீங்களே. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு செயல்பாட்டில் நீங்கள் வந்து வேட்டை வருண் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க. வேட்டை வருண். ரைட்டு. வேற வேட்டை இல்லை. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க உங்கள் சேனலில், அது கூட கனெக்ட் பண்ணி பார்த்து வேட்டை வருண் அப்படின்னு. இப்போ வேட்டை வருண் ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னா இல்லை. அதிகாரப்பூர்வமாக என்ன வேட்டை வருண் ஒரு ஆள் இல்லை. கரெக்டாக? வேட்டை வருண் யாரும் இல்லைங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வருண், இப்போ உங்கள் அம்மாக்கிட்டேயோ உங்கள் அப்பாக்கிட்டேயோ போயிட்டு இந்த சேட்டை வருண் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டால் சேட்டை வருண் யாருக்கு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு போயிடுவாங்க. கரெக்டாக? உங்கள் அப்பா அம்மாவே அப்படி சொல்லிடுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு எக்ஸ்ட்ரா சம்மந்தம் இல்லாத ஒரு டேர்ம் அதோட ஆட் பண்ணும்போது இல்லைன்னு தானே வரும்.
இதுதான் குமரி கண்டத்துக்கு நடக்குது. காரணம் என்னன்னா, குமரி கண்டம்ங்கிற அந்த வார்த்தை வரும் பொழுது அது வந்து இல்லை, உண்மைகளும் சேர்த்து அதோட சேர்த்து ஒன்னா வச்சு இல்ல அப்படி ஒண்ணு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு போயிடுறது. குமரி கோடுன்னே நம்ம சொல்லியிருந்தோம்னு வைங்க, இலக்கியத்தில் இருக்கிறது போலயே சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது போலயே குமரி கோடு அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அதை யாராலும் மறுத்திருக்கவே முடியாது. அதுக்கு ஜியாகிரபிக்கல் சான்றுகளும் உண்டு. காரணம் என்னன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறது வந்து கடல் நிலப்பரப்பு. கடல் இருக்குல்ல, கடலுக்கு அடியில் மலைகள் இருக்குல்ல, ஆமாம், இந்த கடல் நிலப்பரப்பு வந்து அந்த ஜியாகிரபி கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த எவ்வளோ ஆழமா இருக்கு, எவ்வளோ மேடா இருக்குங்கிறத ஒரு இதில் நம்ம அந்த அட்லஸ் மாதிரி வெளியிடுவாங்க. இதை நீங்கள் அந்த மேப் எடுத்து பாருங்க. கடலுடைய சீ டெப்த் லெவலுக்கு அந்த மேப்பு போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தமிழ்நாட்டுக்கு தென் திசையில் ஒரு பெரிய கோடு உங்களால் கண்ணில் பார்க்க முடியும். ஒரு பெரிய கோடு அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சாக இருக்கும். அந்த கோட்டாக தான் மால்தீவ்ஸ்லாம் உள்ள வரும். மால்தீவ்லாம் வெளியில் தானே இருக்குது, அது அந்த கோட்டில் தான் வரும். புரியுதா? அப்படியே ஒரு கோடு அப்படியே போட்டிங்கன்னா அந்த கோடு அப்படியே இருக்கும் சைடில். இந்த கேரளா, தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா இது அப்படியே கீழே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். நான் அதை அந்த மேப்பை காட்டுறேன் பாருங்கள். இதை வச்சு பார்க்கும் பொழுதே தெரியுது கடல் மட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசேஜில் காலகட்டத்தில் கடல் மட்டம் குறையும். காரணம் என்ன, ஐஸ் ஆகும்போது ஃப்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடல் அந்த தண்ணியோடைய சைஸ் வந்து குறைஞ்சு பனிக்கட்டியாக மாறிடுது. அப்போ எல்லா பக்கமும் பனிக்கட்டியாக மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கடல் அளவு குறையும். அப்போ நிறைய தீவுகள் மேலே வரும், தென்படும், நிறைய தீவுகள் வரும், கடல் எல்லை வந்து பிரியும். அதாவது பிரியும்னா இப்போ அப்போ நிலங்களாக மாறிடும். புரியுதா? இப்போ பூமி வெப்பமடையுதுன்னு வைங்க. இப்பெல்லாம் பூமி வெப்பமடைஞ்சிட்டு இருக்கு. இப்போ பூமி வெப்பமடைய கடல் உள்நோக்கி வரும். ஏன்னா கடலோடைய அளவு அதிகரிக்கும், நீருடைய அளவு அதிகரிக்கும், உருகுது. அப்ப பனி அதிகமாக இருக்கும் பொழுது, உலகம் குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது கடல் மட்டம் என்பது கம்மியா இருக்கும். அப்ப நிறைய தீவுகள் வெளியில வரும், தீவுகளுடைய சைஸ் பெருசாகும், கடற்கரையோடைய சைஸ் பெருசாகும், பல கிலோமீட்டருக்கு பல மைல்களுக்கு வந்து கடல் வந்து உள்வாங்கும். இதுதான் ஒரு காமனான ஒரு விஷயம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஐசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் ஐசேஜ்னு சொல்லக்கூடிய ஐசேஜ் கடந்த ஒரு 20,000 ஆண்டுகள்லேருந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் ஐசேஜ் இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ஐசேஜ் அப்போ கடல் வந்து கண்டிப்பாக பின்வாங்கி இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக இந்த நிலப்பரப்பு வெளியில் தான் இருந்திருக்கும். அந்த நிலப்பரப்புலாம் எது நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாட்டுக்கு கீழே இப்போ இருக்கிற தமிழ்நாட்டிற்கு 300 மடங்கு இலங்கையோட ஒட்டி ஒரு நிலப்பகுதி இருந்திருக்கு. அந்த நிலப்பகுதியிலையும் ஒரு மலை தொடர்ச்சியும் இருந்திருக்கு. தமிழ்நாடு ப்ளஸ் தமிழ்நாடு சைஸ்க்கு ஒரு நிலம் ஸ்ரீலங்காவோட சேர்த்து தமிழ்நாடு இருக்கு, இலங்கை இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நிலப்பரப்பு, அது தமிழ்நாடு அளவுக்கே இருந்திருக்கு. அப்போ அது எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, வேஸ்டான. அப்போ அது ஒரு நீளமாக இருந்திருக்கு. அது வந்து நம்ம மால்தீவ்ஸ் இதெல்லாமே கூட கனெக்ட் ஆகிருக்கலாம், சொல்ல முடியாது. அன்றைக்கி நடுவில் கடல் கூட இருந்திருக்கலாம், கனெக்டாகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த மலை தொடர்ச்சியோட தொடர்பில் தான் மால்தீவும் வருது. நீங்கள் அப்படியே அந்த கோடு பார்த்தீங்கன்னா, அந்த கோடில் அப்படியே பார்த்தீங்கன்னா மால்தீவ்லாம் அந்த இதில் வந்துடும். ஸோ இன்றைக்கி மால்தீவ் வெளியில் இருக்குங்க. இப்போ அந்த கடல் இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா மால்தீவ் இன்னும் கொஞ்சம் பெரிய நிலப்பரப்பாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன தீவுகளாக இருக்குல்ல, பல தீவுகளாக இருக்குல்ல, அது ஒரே கண்டமாக இருக்கும். ஒரே கண்டம் தான், ஒரே லேண்ட் மாஸாக வெளியில் முழுசாக தென்படும், ஒரே லேண்ட் மாஸாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். அப்போ இதை எதில் வச்சு நம்ம ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து சயின்டிஃபிக்கல் மெத்தட் ஒன்று இருக்குது. பவளப்பாறைகளை ஆய்வு செய்வதன் மூலமாக இந்த கடல் மட்டம் எவ்வளோ தூரத்துக்கு மேலே இருந்துச்சு கீழே இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். கோரல் எப்படி பண்ணுறது? சிம்பிளாக கோரல் வந்து சூரிய ஒளிச்சம் இல்லாமல் வளராது, லைட்டாக தேவை, அதுக்கு சூரிய ஒளி தேவை. அப்போ ரொம்ப டெப்த்தில் போயிடுச்சுன்னா கோரல்னால, அதாவது கோரல்னா என்னன்னா பவளப்பாறைகள். இந்த பவளப்பாறைன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பவளப்பாறைங்கிறது ஒரு உயிரினம், அது செடி கிடையாது. பவளப்பாறைங்கிறது பல உயிர்கள் உள்ளடக்கிய ஒரு உயிரின தொகுப்பு. ஓகேவா? அது இப்படி ஆடிட்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு உயிர்கள். பல ஆயிரம் உயிர்கள். அது ஒரு செடி கிடையாது, ஒரு அனிமல். புரியுதா? அது ஒரு அனிமலா தான் நீங்க அதை வகைப்படுத்தணும். அது வந்து ஒரு பல உயிர்கள் சேர்ந்து ஒரு அடிப்படையில் இருக்கும். அது வந்து அழுக்குகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அது உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த பவளப்பாறைகள். இந்த பவளப்பாறை செத்த உடனே என்ன ஆகும்னா, இது வந்து என்னன்னா, இது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு கூடு கட்டுது. இந்த எல்லா உயிரினங்களும் சேர்ந்து கால்சியம்ல கூடு கட்டும், அந்த சுண்ணாம்பு இதுல கூடு கட்டும். இந்த சுண்ணாம்பு இதில் கூடு கட்டுறதுனால அது வந்து ஒரு கல்லா மாறிடும். எப்போ கல்லா மாறும்னா, அது செத்த உடனே அது வந்து கல்லாவே மாறிடும். புரியுதா? அதனாலதான் அது மேல ஒட்டிக்குது, எடுக்க முடியல நம்மளால. அப்படியே வந்து கல்லா மாறிடும். இதுதான் அந்த பவளப்பாறைன்னு நம்ம சொல்றது. இந்த பவளப்பாறை எப்ப கல்லா மாறி இருக்கு, எப்போ உயிரினமா இருந்துச்சுங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப அந்த பவளப்பாறை எப்ப கல்லாகி இருக்குங்கிறத கணக்கிடும் பொழுது அந்த டைம்ல அந்த லெவல்ல பவளப்பாறைகள் இறந்துருக்குன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? அப்ப அதை வச்சு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா கடல் மட்டத்தை நம்மளால
ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய தென்பகுதியில் ஒரு பெரிய லேண்ட் மாஸ் இருந்ததற்கு பவளப்பாறைகளே சாட்சி. அதை வச்சு அதை ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அது ஆய்வு பண்ணி அந்த இடத்துல லேண்டாக இருந்திருக்கு ஒரு காலத்தில், கடல் மட்டம் கம்மியாக இருந்திருக்குங்கிறதுலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடல் மட்டம் ஒரு காலத்தில் கம்மியாக இருந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி காலத்தில் அது வெளியில கூட இருந்திருக்கலாம். புரியுதா? ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ ரொம்ப சுலபமாக இங்கே ஒரு நிலம் இருந்ததுங்கிறது உண்மை. அது எவ்வளோ பெருசு இருந்துச்சு, எவ்வளோ தன்மையில் இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம முன்னோர்கள் சொல்கிறது ஒரு மலைத்தொடர், குமரிக்கோடுங்கிற ஒரு மலைத்தொடர், அது கூட 2 ஆறுகள் ஓடி இருக்கு, பக்குருளி மற்றும். அப்போ ரொம்ப சின்ன நிலப்பரப்பாக இருக்க வாய்ப்பில்லை. கொஞ்சம் மலைத்தொடர்ச்சிகள் இருக்குனாவே ரொம்ப குட்டியூன் லேண்டாக இருக்க ஒரு ஊர் ஒரு 2 ஊருன்னு கணக்கு இல்லை. கரெக்டாக? அப்போ ஒரு நாடு இருக்கிற அளவுக்கான ஒரு நிலப்பரப்புங்கிறது நம்மளால் உறுதியாக செய்ய முடியுது. இதில் ப்ராப்பராக வந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய ஆய்வு மட்டும் இருந்துருந்துச்சுன்னா இதில் பிரச்சனையாக வந்திருக்காது. சரி. ஏன்னா இதை வச்சு தான் நம்மளுடைய இப்போ நான் சொன்னது எல்லாமே தமிழ் இலக்கியங்கள்லையும் தமிழ் முன்னோர்கள் சொல்லப்பட்ட கூற்றுகள்ல இருந்து மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சான்றா எடுத்து தான் இதை சொல்கிறேன். அது கூட நம்ம ஜியோகிராஃபியில் இருக்கிற விஷயங்கள்ல அதில் உண்மையாகவே நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய தன்மைகளில் வச்சு தான் உண்மையாகவே இருந்தது என்னவா இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இதுதான் இருந்திருக்கணும். இப்போ ஐரோப்பிய நபர்கள் உள்ள போட்டு குழப்பத்தில் தான் இதில் ஒரு பெரிய குழப்பமே நமக்கு ஏற்பட்டுச்சு. இது எங்கேருந்து குழப்பம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 1850களுக்கு மேலே வந்த ஆய்வாளர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா பிலிப் லுட்லிஸ் கிளாட்லர்னு ஒருத்தர், அப்புறம் ஹென்ரி ஹெக்கல்னு ஒருத்தர். இவங்க 2 பேருமே ஜுவாலஜிஸ்ட், உயிரினங்களை ஆய்வு செய்யக்கூடிய நபர்கள். இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆளுங்க. இவங்க எப்படி நான் சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு சொன்ன நபர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆய்வு பண்ணுறாரு. அவர் தான் லெமூரியா அப்படிங்கிற ஒரு கண்டத்தை, அவர் குமரி கண்டம் இதெல்லாம் அவருக்கு தமிழுக்கு அதெல்லாம் சம்மந்தம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, லெமூரியா அப்படிங்கிற ஒரு கண்டம் இருந்திருக்கணும், லெமூரியா கான்டினென்ட்னு ஒரு கான்டினென்ட் இருந்திருக்கணுங்கிற ஒரு தியரியை முன்வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உயிரியல் ஆய்வாளர். அவர் என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் என்ன சொல்றாங்க, 1850கள் 60கள் எல்லாம் மனிதர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கணும். ஏன்னா ஆப்பிரிக்கால தான் மனித குரங்குகள் இருக்கு. மனித குரங்குகளை ஆப்பிரிக்கால தான் பார்க்குறாங்க. அது வரைக்கும் மனிதர்கள் வேற எங்கேயுமே மனித குரங்கை பார்க்கல, ஸ்பாட் பண்ணல. மனுஷன் அளவுக்கு பெருசா இருக்கிற ஒரு குரங்கு, ஆனால் குரங்கு அப்படிங்கிற அந்த உயிரினங்களை பார்க்கல. அப்ப மனிதன் குரங்காக இருந்தது இங்கேயே தான் இருக்கும். அப்ப மனிதன் நாகரிகம் அடைஞ்சுதான் மனுஷனா மாறி இருக்கான் அப்படிங்கிற அந்த தியரிஸ் ஓடிட்டு இருக்கிற காலகட்டத்தில், அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஆரம்ப படிநிலையில் இருக்கு. அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்றாங்க, இந்த இதை ஆய்வு பண்ற அந்த ஜுவாலஜிஸ்டா இருக்கக்கூடிய நபர், அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். பிரைமேட்டுங்கிறது தான் குரங்குகளுடைய அந்த ஒரு கூட்டம். இப்ப அந்த ஃபேமிலி, அந்த பிரைமேட்டாக இருக்கக்கூடிய ஃபேமிலியில ஒரு மேஜர் செக்டாக இருக்கக்கூடியது லெமூர்ஸ். லெமூர் குரங்குனா தேவாங்கு. நம்ம தேவாங்குன்னு நம்ம சொல்றோம்ல, இந்த தேவாங்கு குடும்பம். அது நம்ம ஒரு தேவாங்கு மட்டும் இல்லை, இந்தியாவிலே 2-3 தேவாங்கு இருக்கு. தேவாங்கு கூட்டம், அந்த தேவாங்கு குடும்பம். இந்த தேவாங்கு குடும்பம் பிரைமேட்ல ஒரு மிக முக்கியமான அங்கம் வகிக்குது. காரணம் என்னன்னா, பிரைமேட்ல மிக பழமையான பிரைமேட்ஸ் தேவாங்குகள் தான். ஓகேவா? அப்ப பிரைமேட்லயே பழமையான உயிரினம்ங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தேவாங்குகளுடைய உயிரினத்திலிருந்து தான் குரங்குகளும் ஒரு கிளையாக பிரிஞ்சு போறாங்க. அப்படி குரங்குகள்ல இருந்து கிரிஞ்சு போற கிளையில இருந்தா அந்த மனித அளவுக்கு பெரிதாக இருக்கக்கூடிய ஏப்பு இதெல்லாம் இருக்கு. அதுல இருந்தா மனுஷன் வந்தான். இதுதான் அவங்க புரிதல். அப்ப இந்த இடத்துல லெமூரி, அதாவது இந்த தேவாங்கு இனம் இருக்கணும்ல, ஆப்பிரிக்கால தேவாங்குகள் இல்ல. அப்ப அவருக்கு அது இடிக்குது. இந்த பரிணாமவியல் தத்துவத்துல ஆப்பிரிக்கால தேவாங்குகளும் இல்ல, தேவாங்குகளுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததுக்கான ஃபாசில்ஸும் இல்லை. அப்ப இந்த குரங்குகளே இந்த ஆப்பிரிக்க கண்டத்துக்கு வெளியில இருந்தானே வந்திருக்கணும். அப்ப ஆப்பிரிக்க கண்டத்துக்கு பக்கத்துல நமக்கு எங்கெங்க தேவாங்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மடகாஸ்கர்ல தேவாங்கு கிடைக்குது. மடகாஸ்கர் பக்கம் தானே, ஆனா மடகாஸ்கர்ல தேவாங்கு இருக்கு. மிக பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கால தேவாங்குகள் கிடையாது. இது மிடில் ஈஸ்ட்லயும் தேவாங்குகள் இல்லை. திரும்ப தேவாங்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து பார்க்குறேன் ஆஸ்திரேலியாவில் கண்ணில் படுது, இந்தியாவில் கண்ணில் படுது. அப்போ அவருக்கு அது உண்மையே குழப்பமா இருக்கு. ஏன்னா தேவாங்குங்கிறது இந்த பிரைமேட்டோடைய மூத்த, அதாவது குரங்குகள் இனத்துல முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு இனத்தோட ஒரு கிளை. இது நம்ம பரிணாமவியல் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இது நம்ம ரொம்ப டீப்பாக சொன்னாலும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இருக்கிற தேவாங்கையா முன்னாடி இருந்துச்சுன்னு கணக்கு கிடையாது. தேவாங்கோடைய மூதாதை ஒன்று இருக்கும். அந்த மூதாதையிலேருந்து இன்னைக்கு இருக்க தேவாங்குகள் மாடர்ன். இந்த தேவாங்குகளோட மூதாதையிலிருந்து பிரைமேட்ஸ், அதுதான் பிரைமேட். அந்த பிரைமேட்ல இருந்து குரங்குகள் ஒரு கிளையாகவும் தேவாங்குகள் ஒரு கிளையாகவும் வந்துருச்சு. சரி, இந்த தேவாங்குகளுடைய ஃபாசில், இந்த முன்னோர்களுடைய ஃபாசில்னா
ஆப்பிரிக்கால கிடைக்கல, படிமமே இல்ல. அப்பனா ஆப்பிரிக்காவுக்கு குரங்குகள் வேற எங்கேயாவது இருந்தா வந்திருக்கணுங்கிறது அவருடைய பார்வை. சரி. அப்ப ஆப்பிரிக்காவுக்கு பிற்காலத்துல தான் குரங்குகள் வந்திருக்கு. அப்ப அந்த குரங்கினம் உருவான கண்டம் எது? ஆப்பிரிக்கா கண்டமா இருக்காதுல்ல. புரியுதா? அப்ப அது எந்த கண்டத்துல இருந்து வந்துச்சுன்னு தேடும் பொழுது அவருக்கு என்ன பாக்குறாரு, மடகாஸ்கர் இருக்கு, தமிழ்நாடு, இந்த தென்னிந்தியா இருக்கு, அதுக்கு அடுத்து வந்து ஆஸ்திரேலியா இருக்கு, இங்க எல்லாம் தேவாங்க இருக்கு. அப்ப இந்த லெமூர்களை ஒருங்கிணைச்ச ஒரு கண்டம் இருந்திருக்கும். அந்த இடம் தான் லெமூர்களுடைய தாய் நிலம். மடகாஸ்கர், சவுத் இந்தியா, ஆஸ்திரேலியா எல்லாம் கனெக்டடா இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, ஒரு தியரியை முன் வச்சு அதன் அடிப்படையில அவரு லெமூரியா கண்டம் அப்படிங்கிற ஒரு கண்டத்தை வந்து அவரு காயின் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல தான் வருது. அதை வந்து வழிமொழிந்து இன்னொரு தான் அடுத்த 2வது சொன்னா அவரும் வந்து அதே கான்செப்டா சொல்றாரு. அவர் ஒரே இந்த லேண்ட் பிரிட்ஜ், இதுல ஃபர்ஸ்ட் சொன்னவர் கூட கண்டம்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா இதுக்குள் நடுவுல ஒரு லேண்ட் பிரிட்ஜ் இருந்திருக்கணும்னாரு. ஏன்னா கனெக்ட் ஆகிற பேசிக்கா என்ன தெரியுமா, லெமூருக்கு நீந்த தெரியாது, அதனால நீந்தி போறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீந்த தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த லெமூர்கள் வந்து நடந்து தானே போயிருக்கணும். அப்ப தேர் மஸ்ட் பி அ லேண்ட் பிரிட்ஜ், ஒரு நிலத்தொடர்பு இருந்திருக்கணும் அப்படிங்கிறார். இது அடுத்து வந்தவர் என்ன சொல்றாருன்னா அது ஒரு கண்டமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லெமூரியா கண்டம்ங்கிற அந்த தியரி வந்து இப்படிதான் உருவாகி இருக்கு. இந்த லெமூரியா கண்டம்ங்கிறது முழுக்க முழுக்க இதற்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தமிழ் தேசியத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தமிழ் வரலாற்றுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது அவங்களா ஐரோப்பியர்கள் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு லெமூரியா கண்டம்னு சொல்றாங்க. இது எப்ப தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா, ஒரு ரஷ்ய பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண், நம்ம சென்னையில தியோசபிக்கல் சொசைட்டின்னு இருக்குல்ல, பிளெவன்ஸ்கி, ஹெலினா வந்து மேடம் ஹெலினா பிளெவன்ஸ்கி, அவங்க இங்க வந்து தியோசபிக்கல் சொசைட்டின்னு ஒரு உருட்டு சொசைட்டியை உருவாக்குறாங்க. அந்த உருட்டு சொசைட்டினா தியோசபிக்கல் ஐடியாலஜி, தியாலஜிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து கர்மத்தெல்லாம் கொண்டு வந்து இங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இதுல வந்து மனிதர்கள் எப்படி உருவானார்கள், தோன்றினார்கள்ங்கிறத அவங்க ஆன்மீக வழியில ஒரு மிஸ்டிக் லேண்ட் மாதிரி ஒரு கற்பனை கலந்து அவங்க பேசுறாங்க. அவங்க இந்த ஆய்வுகளை படிக்கிறாங்க, இந்த பயாலஜிஸ்டோட கருத்துக்களை படிக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் வந்து சென்னையில வந்து உங்களுக்கே தெரியும், அங்கதான் இந்த தலைவெட்டி கும்பல் இதெல்லாம் சொல்றதெல்லாம் அங்க இருந்து ஆரிஜின் ஆகுது. ஸோ அந்த அம்மா அங்க வந்து இங்க தியோசபிக்கல் சொசைட்டி நிறுவி உட்காந்துருக்காங்க, ஒரு தனி தீவா. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா தான் வந்துட்டு இந்த ஆய்வுலாம் படிச்சுட்டு அப்ப அவங்க தமிழ் இலக்கியங்களும் சங்க இலக்கியங்களையும் படிச்சிருக்கிறாங்க. அப்ப அதுல குமரி கண்டம்னு வருது, அதாவது குமரி கோடு வருது, இங்க லெமூரியா கண்டம்னு வருது. இதுல இந்த கண்டத்து உருவு, அதுல இந்த குமரிய உருவு, குமரி கண்டம்னு ஒரு டெர்மினாலஜியை அவங்க பேச தொடங்குறாங்க. அவங்களும் குமரி கண்டம்னே டைரக்டா பேசல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த லெமூரியா கண்டம் அதுதான் குமரி கண்டம். அந்த குமரி கண்டத்துக்கான நமக்கான ப்ரூஃப் வந்து தமிழ் மக்களுடைய பழக்கத்திலையும் பழக்க வழக்கத்திலையும் அவங்களுடைய லிட்ரேச்சர் ஒர்க்லையும் இருக்கு. அதை ஒரு ப்ரூஃபா வச்சுக்கிறாங்க. அது கூட வந்து இந்த மாதிரி வந்து இந்த பயாலஜிஸ்ட் இவங்களோட இதுலாம் இங்க ஒரு கண்டம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நான் கூட என்ன சொல்றேன், அந்த கண்டத்துல தான் மனிதர்கள் முதல்ல தோன்றுனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியரியா அவங்க உருவாக்குறாங்க, பிரபலப்படுத்துறாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து தான் இந்த லெமூரியா கண்டம்ங்கிற அந்த ஒரு ஆய்வு சார்ந்த ஒரு கருத்தாக முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து தமிழ்நாட்டு பகுதியில் ஒரு மனிதர்களோட தொடர்புடைய, அது வரைக்கும் மனுஷனுக்கு அது தேவாங்கங்களை வச்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அதை மனிதர்களுக்கும் மனித வாழ்வியலுக்கும் மனித நாகரிகத்துக்கும் தொடர்புடைய ஒரு விஷயமாக மாற்றினது இந்த பிளெவன்ஸ்கி, இந்த இவங்க தான் பண்றாங்க. இந்த தியோசபிக்கல் சொசைட்டி தான் அதை அப்படி உருவாக்குது. இவங்களுடைய தியரி என்னன்னு நம்ம பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அவங்க எல்லாத்தையும் குழப்பற ஆளு. தமிழர்களுடைய வாழ்வியல்ல வந்து பாத்தீங்கன்னா நாகர்கள் அப்படிங்கிறது தமிழர்களுடைய பெயர். தமிழர்களுக்கு அந்த முன்னாடி நாகர்கள்னு ஏன் பேர் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தான் முதல்ல பேசணும், நாக்கை பயன்படுத்தி பேசியதுனால நம்ம நாவு அகர், நாக்கு வைத்து பேசுபவர்கள்னு பொருள்ல நாவகர் அப்படின்னு வருது. அப்ப இந்த நாவகர் அப்படிங்கிற நம்மள வந்து நாகர் அப்படிங்கிற அந்த வார்த்தை உருவாகுது. அது போக தமிழர்கள் வந்து இந்த குண்டலினி யோகம் அது இதெல்லாம் அந்த ஆன்மீகத்துலாம் இருக்கனால நம்ம எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா நாக சிம்பிள் இருக்கும். அது வந்து பாம்பையே நம்ம வெளிப்படல, மாறாக நம்ம குண்டலினியை தான் அந்த நாக வடிவத்துல சிம்பிளைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம தமிழர்கள் டைமையும் நாகத்தோட ஒப்பிடுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த காலத்துல மனிதன் இறப்பதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தது பாம்பு தான். சோ பாம்பை பாத்தீங்கன்னா நீங்க சாதாரண வாய்ப்பு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ டைமோட சம்பந்தப்படுத்தியும் பாம்பு, அதனாலதான் ராகு கேதுன்னு சொல்லி இந்த காலத்தை குறிப்பதற்கும் பாம்புகளை கொண்டு வர பழக்கம் வந்து தமிழர்கிட்ட இருந்துச்சு. அளவுகோல் இது எல்லாத்தையுமே பாம்பை வச்சு இந்த மாதிரி வருது. இந்த மாதிரியான மெயினான நம்ம கிட்ட இருந்ததை ஒரு ரஷ்ய பெண்மணியாக இருக்கக்கூடிய ஸ்லெவன்ஸ்கி அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது ஹெலனாக்கு. அவங்க என்ன பண்றாங்க,
இது எல்லாத்தையும் போட்டு குழப்பி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று கூட அடிச்சு இப்போ நாகாஸை வந்து வழிபடுறாங்க. ஏன்னா அவங்க போய் பார்த்துருக்காங்க, இந்த ராகு சிலை பார்த்துருப்பாங்க, கேதுவை பார்த்துருப்பாங்க. என்னடா அது தலை மனுஷனா இருக்குது, உடம்பு பாம்பா இருக்குது, என்னடா அது இவங்கெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க போல. வெள்ளைக்காரங்க அப்போ அப்படிதான் ஒரு ஃபேண்டசைஸ் பண்ணிடுறது. சிம்பாலிக்கா ஒரு விஷயத்த காமிச்சா அதை அப்படியே புரிஞ்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, இப்போ நம்மளுடைய மாமல்லபுரம் இருக்கு. ஆமா, மாமல்லபுரத்துடைய புடைப்பு கோயில் சிற்பங்கள்ல கீழே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இருக்கு ஒரு இது இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூனை வந்து சாமியார் வேஷம் போட்டு உட்காந்துருக்கும். ஓகே, எலிலாம் போய் சாமி கும்பிட்டு இருக்கோம். இது என்னத்தை மீன் பண்ணுது? அது வந்து ஒரு காமிக்கலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலி சாமியாரை காட்டுறாங்க. நைஸ். ஒரு பூனை வந்து சாமியார் மாதிரி வேஷம் போட்டா அதை போய் எலி சாமி கும்பிட்டா அடுத்து என்ன ஆகும்? எலியோட உயிரை எடுக்கிற பூனை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதை தான் ஃபேண்டசைஸ் பண்ணி அவங்க அந்த கான்செப்ட்ல அதை எழுதியிருக்கிறாங்க. ஆனா இந்த வெள்ளைக்காரங்க போய் பார்த்தாங்கன்னா அந்த காலத்தில் பூனைகளே சாமியார்களாக இருந்ததுன்னு அவன் நம்புவான். எலிலாம் சாமி கும்பிடுச்சுன்னு நம்புவான். இந்த சங்கி பள்ளிகளும் அதை நம்புவாங்க. அந்த காலத்தில் எலியெல்லாம் பேசி கொண்டிருந்தது, மண்ணா மண்ணா என்ன பண்ணா, இந்த மாதிரி புரிஞ்சுக்கிற தன்மை அவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி அவன் புரிஞ்சுக்குவான். கரெக்டா? அப்படி அன்னைக்கு இருந்த முட்டாள்களாக இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் என்ன பண்ணாங்கன்னா தப்பா தமிழர்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தமிழர் வழிபாட்டெல்லாம் தப்பா டீகோட் பண்ணி கடைசியில் என்ன உளறி வச்சுட்டாங்கன்னா பாம்பு உயிரினம் ஒரு காலத்தில் இருந்தது, அவங்க தான் பாம்பு மனிதர்கள், ரெப்டிலியன்ஸ், அவங்க தான் நாகாஸ். அந்த நாகர்கள் யாருன்னா இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது கடவுள் என்ன பண்ணாராம், ரெப்டிலியன்ஸை தான் உருவாக்குனாராம் முதல்ல. அந்த ரெப்டிலியன்ஸ்ல ஒரு ஹியூமன் ஸ்பீசிஸை உருவாக்குனாராம், அவங்க தான் நாகாஸ். ஸோ அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்த மற்ற ஸ்பீசிஸ்ல என்ன டைனோசர், லொட்டோலோஸ்க்கு அன்னைக்கு பார்த்த வரைக்கும் டைனோசருங்கிறது பறவைன்னு அவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு டைனோசர்ஸை ரெப்டைல்ஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஆய்வு பண்ணி அது வந்து வார்ம் பிளட்டடு, அது கோல்ட் பிளட்டட் கிடையாது, அது வந்து பறவைகள். நிறைய உண்மைகள் இப்பதான் வந்திருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து டைனோசரோட பல்லுகள் எல்லாம் பார்த்தோன்னே என்ன நினைச்சிட்டான், அன்னைக்கு ஒரு அந்த கிடைச்ச காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ரெப்டைல்ஸ் நினைச்சிட்டான். ஸோ அந்த அடிப்படையில் அந்த ரெப்டைல் உலகத்தில் ரெப்டைல் மனிதர்களை கடவுள் படைச்சு வச்சிருந்தாரு. அவங்க நாக சிவிலைசேஷனை உருவாக்கியிருந்தாங்க. அவங்கள திரும்ப கடவுள் அழிச்சிட்டாரு. அவங்களாம் முட்டை போடுவாங்க அப்படிலாம் போட்டு சொல்லி வச்சிருக்காங்கம்மா. அவங்கள அழிச்சிட்டாங்க. அவங்கள அழிச்சிட்டு திரும்ப வந்து பாலூட்டி இனத்தை வந்து கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேண்டசி ஸ்டோரிங்க. நார்னியா படம் பாத்தீங்கன்னா அந்த படம் மாதிரி ஒரு கதை, குதிரை பாதி மனுஷன் பாதி. அந்த கதையில தான் அவங்க லெமுரியா கண்டத்துல அவங்க வந்து வச்சுட்டாங்க. இந்த பிளவன்ஸ்கி அம்மா வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. சரி, இந்த அம்மாவோட ஃப்ரெண்டு யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ஆமா, அன்னி பெசன்ட் அம்மையார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் தோன்றிய. ஸோ புரிஞ்சுக்கோங்க, காந்தியை வந்து யூகேலயே மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க பெரிய கை இவங்க ஆக்சுவலா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எந்த அளவுக்கு அந்த தியரி வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த தியரி வந்து அதிகமாக பரவ நம்ம ஆளுங்க வந்து அவங்க சொல்ற லெமுரியா கண்டமும் குமரி கண்டமும் ஒன்று, லெமுரியா கண்டமும் குமரி கண்டமும் ஒன்றுன்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேசுறதுடைய விளைவு என்ன ஆயிப்போச்சுன்னா, லெமுரியா கண்டம்ங்கிறது ஒரு உருட்டுன்னு சொன்ன உடனே குமரி கண்டமும் ஒரு உருட்டுன்னு ஆயிப்போச்சு, சேர்ந்து. புரியுதா? நம்ம குமரி கண்டம்னு சொல்றதை தவிர்த்து குமரி கோடுன்னு சொல்றது இல்ல குமரி நிலப்பரப்புன்னு சொல்றது தான் சரியாக இருக்கும். அந்த குமரி கண்டம்னு சொல்லும்போது அந்த கண்டம்ங்கிற வார்த்தை வந்து இவங்களோட டிக்ஷனரியில வேற புரியுது, காண்டினென்ட்டை குறிக்கிறது. நம்ம இதுல கண்டம்ங்கிறது காண்டினென்ட்டை தான் மீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கடல் சூழ இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியை கூட நம்ம கண்டம்னு சொல்லலாம். ஆனா இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல அது வந்து கொஞ்சம் மிஸ்லீட் ஆகிறதுனால ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ நம்மனா குமரி கோடுன்னு சொல்லுவோம். ஸோ குமரி கோடு இருந்ததற்கான ஆதாரம் நீங்க ஒரு மேப் எடுத்து கடல் அளவு மேப் எடுத்து பார்த்தாலும் தெரிஞ்சிடும், பவளப்பாறை ஆய்வு பண்ணாலும் தெரிஞ்சிடும். நாளைக்கு தமிழ் தேசிய அரசு அமையும் பொழுது கடல் அடியில ஆய்வு போய் செஞ்சாலும் தெரிஞ்சிடும். ஒரிசா போல அவருக்கெல்லாம் நாங்க தனிப்பட்ட ரீதியெல்லாம் பேசும்பொழுது பல முறை அவர் சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். கடலுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிலப்பரப்பு இருக்குது, செவுர்கள், பெரிய மதில் சுவர்கள் இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். பூம்புகார் ஆய்வுலேயே மதில் சுவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதுக்கு தாண்டி அது வந்து போல. அது நீங்க வந்து கடலுக்கு அடியில வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து நீங்க தேடவே இல்லை. மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் வெளிப்படையா சொல்லவா, இன்னைக்கு ராம் சேது பாலம்லாம் சொல்றாங்கல்ல, அதுவே இப்ப மேன்மேட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வெளியில வருது. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அதுவே ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பார்வை வருது. அது ராமர் கட்டினாருங்கிறதுலாம் ரெண்டாவது உருட்டு. ஆனா இப்ப அது ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம்ங்கிற பார்வை வர தொடங்கி இருக்கு. மேபி அதோட பேட்டர்ன்லாம் வச்சு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேட்டர்ன்ஸ் வந்து பிரிக் ஸ்ட்ரக்சர்ல, அதாவது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து அதுல தெரியுதுங்கிறது, ஹியூமன் மேடா இருக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வர தொடங்கியிருக்கு. ஆனா அது யாருக்கு கட்டியிருப்பா? வடக்குல இருந்து ஒருத்தர் வந்து கட்டணும்னு அவசியம் இல்லை. இங்க அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்க ஒருத்தன் தான் கட்டியிருப்பான். அது தேவையின் பேர்ல. புரியுதா? ஸோ அது மாதிரி ஒரு லேண்ட் பிரிட்ஜா கூட அது இருந்திருக்கலாம். அந்த இடத்துல மனிதர்கள் போயிட்டு வந்திருக்கலாம். ஒரு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அதுவே வந்து கடலாக இருந்திருக்காது, அதுவே ஓப்பன் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இப்ப அந்த பாலத்தையே கட்டுனது மனிதர்கள் கட்டியிருக்கணும்னு இல்லை.
கடல் மட்டம் கம்மியாகும் போது அந்த பாலம் வந்து கனெக்டடா இருந்திருக்கும். ஓகே, அந்த கனெக்டடான பாதையில மக்கள் போயிட்டு வந்தாங்கன்னா அங்க ஒருத்தன் ஏதாவது கட்டியிருக்கலாம்ல, ஒரு ஃபார்மேட் கட்டியிருக்கலாம்ல, இல்ல ஒரு இடத்துல மட்டும் கடல்ல கொஞ்சம் ஆழமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சின்ன பாலம் கட்டியிருக்கலாம்ல. சோ இந்த மாதிரி கட்டியிருக்கலாம்னு இப்ப சமீபத்திய ஆய்வுகள் வந்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து இல்லங்க அது வந்து இயற்கையான ரிட்ஜ். ஸோ அதுல ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு இல்ல அதான் ஆடம் காலகட்டத்தில் கட்டப்பட்டதுன்னு கிறிஸ்தவர்கள் அந்த காலத்துல சொன்ன, வெள்ளைக்காரனும் அப்படிதான் நம்பினா, முஸ்லிம்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க விஷயத்த என்னன்னா அந்த இடத்துல வந்து மனிதர்கள் ஒரு காலத்துல நடந்து போயிட்டு வந்திருக்கான், இவ்வளவுதான் விஷயம். டிரான்ஸ்போர்ட் இருந்திருக்கு, நடந்து போற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த கடலா மாறி இருக்கு. ஏதாவது ஒரு மேட்டு பகுதி, அது மேட்டு பகுதிங்கிறது வானத்துல இருந்து பார்த்தாவே தெளிவா தெரியும். ஸோ அந்த மேட்டு பகுதியோட உடைக்கப்பட்ட பகுதிகளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் தமிழர்களோ இல்லை வேற யாரோ பண்ணியிருக்கலாம். அதை பிற்காலத்தில் வந்த ராமாயணம் மகாபாரதங்கிற பேரில் இவங்க வந்து அவங்களோட கதையாக மாற்றிட்டு போயிருக்கலாம். ஸோ இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பகுதியில் ஒரு நாகரிகமான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கு பல சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் சில ஆர்கஃபேக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ஆண்டு 16,000 years ago அந்த ஆர்கஃபேக்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. டேட்டட், கார்பன் டேட்டிங். சில பானை ஓடுகள், சில பொருட்கள்லாம் 16,000 ஆண்டுகளுக்கு முன்னு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில இருந்து பூம்புகார்ல இருந்து எடுக்கப்பட்ட ஆய்வுகளே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சிவிலைசேஷன் அங்கே இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து இன்னொன்று தமிழ் முன்னோர்கள்லையும் நம்மளுடைய வரலாறுலையுமே நீங்க பார்த்தீங்கன்னா தென் மதுரை தான் முதல்ல வந்து கேபிட்டலாக பாண்டியர்களை வச்சிருந்தாங்க. அந்த கேபிட்டல் வந்து கடல் கோளால அழியுது, இதுவும் நமக்கு தகவல் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் கபாடபுரம்ங்கிற ஒரு கேபிட்டலை வந்து பாண்டியர்கள் வைக்கிறாங்க. அந்த கபாடபுரமும் கடலால் அழியுது. அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்க நம்ம மதுரை. ஓகேவா? அப்ப 3வது கேபிட்டலா தான் இந்த மதுரை வந்து நமக்கு உருவாயிருக்கு. அது இந்த மதுரையுமே இப்ப நம்ம பாக்குற அந்த கீழடி தான் அந்த பழைய மதுரை. அதுவே அந்த மதுரை அது இன்னைக்கு நம்மளுடைய அதாவது மேபி தேர் கனெக்டட். கீழடி கடல் பக்கத்துல தான் இருக்கு கொஞ்சம். ஆமா ஆமா. இப்ப என்னன்னா இந்த இதை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது என்னன்னா 2 நகரம், பெரிய நகரம் பாண்டியர்களுக்கு அழிஞ்சிருக்கு, அழிஞ்சு போச்சு. அது போக நீங்க பூம்புகார் இதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ இவ்வளோ கடல்கோள் சார்ந்த விஷயங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தமிழர்கள் அது எல்லாத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படின்னா 16,000 ஆண்டுகளுக்கு முன்பாடி கிடைக்கக்கூடிய பொருட்கள் கடலுக்குள்ள இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கிளாஸ் ஏஜோட கரெக்டாக பொருந்துது இந்த காலம். அப்பவே நாகரிகம் இருந்திருக்கு, அப்பவே ஒரு நாகரிகம் இருந்திருக்கும். இந்த நாகரிகத்துடைய காலகட்டம் கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யணும்னா கடல் சார்ந்த ஆய்வுகளை பண்ணணும். அதை அதிகரித்து நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இன்னும் நிறைய தகவல்கள் வந்து நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஸோ இதை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது நிறைய கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ அந்த துவாரகாலாம் சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் கீழே போயிட்டு வந்து சாமிலாம் கும்பிட்றாரு, அதுக்குன்னு தனியாக இதெல்லாம் காட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் உண்மைன்னு ஆயிடுது. பட் இது மாதிரி அங்கே துவாரகா அப்படின்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணரை கொண்டு வந்து கிருஷ்ணர் ஆண்ட பூமின்றாங்கல்ல, புரியுது. அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு. இப்போ குமரிக்கண்டம் யார் ஆண்ட பூமி? அது மனிதர்கள் வாழ்ந்த பூமி, தமிழன் வாழ்ந்த பூமி. வாழ்ற தமிழனே சாகட்டும்னு துப்பாக்கி கொடுத்து ஆயுதம் கொடுத்து கொண்டுட்டு இருக்கிற நாடு போயிட்டு போய் செய்யுமா? இவ்வளவுதான் விஷயம். கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறான் தொப்புள் கொடை உறவு ஈழத்தமிழன், அவன் ஜாகிறதுக்கு ஆயுதத்தை கொடுத்துட்டு இருந்த கூட்டம் இதுக்கு வந்துட்டு உண்மையாகவே வந்து ஆதாரப்பூர்வமா நிறுவனம் முயற்சி பண்ணுவாங்களா? தமிழர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள்னு இப்ப இதெல்லாம் குமரிக்கண்ட ஆய்வுலாம் உறுதியாச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம தான் இதோட இலங்கையோட ஒட்டுமொத்த உரிமையுமே தமிழர்களுக்கு தான் அப்படிங்கிறது வந்து உண்மை வந்துடும். அந்த உண்மை வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே அவங்க வந்து எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா இது குமரிக்கண்டம், அந்த குமரிக்கண்டம்ங்கிற அந்த வார்த்தை வேணால் தவறாக இருக்கலாம். ஆனால் குமரி கோடுங்கிறதும் பக்குருளி ஆறும் அது போல குமரி ஆறும் ஒரு காலத்தில் ஓடி இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். இல்லை இன்னொரு ப்ரூஃப் சொல்கிறேன். இலங்கையும் தமிழ்நாடும் ஒன்றா இணைஞ்சிருந்தது உண்மை. சரி, அதை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்தலாம்னா நான் ஒரு மேப் காட்டுறேன். அந்த மேப்பில் நம்ம தாமிரபரணி ஆறு, சரி, இந்த தாமிரபரணி ஆறை பார்த்துக்கோங்க. இந்த தாமிரபரணி ஆறு இப்படி ஓடி இருக்குன்னா ஒரு இமேஜின் பண்ணுங்க எந்த பக்கம் ஓடி இருக்குன்னு. இப்போ கடலில் கலக்குது, அந்த தாமிரபரணி ஆறுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் போடுங்க. அப்படியே எக்ஸ்டென்ஷன் போட்டு இலங்கைக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த தாமிரபரணி எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுமோ அந்த இடத்துல இலங்கையில் இருக்க பேர் என்ன தெரியுமா? தம்பபாணின்னு இருக்கும். தாமிரபரணியோட இன்னொரு பேர் தம்பபாணி. இப்போ தாமிரபரணி தமிழ்நாட்டில் இருக்கு, அது கரெக்டாக ஓடுற இடம் தம்பபாணின்னு ஏன் அந்த இடத்துல இருக்கு? அப்ப அந்த தாமிரபரணி அவ்வளவு தூரம் ஓடி இருக்குங்கிறது தானே காரணம் இருக்கு. ஆனா நடுவில் ஃபுல்லா இப்ப கடல் கட் பண்ணி விட்டுருச்சு. புரியுதா? இதை வச்சே நீங்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு கோடை போட்டு ஒரு லேண்டை மாத்தி பாருங்க, அங்க எவ்வளவு பெரிய இடம் வருதுன்னு பாருங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உண்மையாகவே கடல்கோள் வந்து நம்ம மக்கள் இறந்தது உண்மை. நம்ம முன்னோர்கள் பொய்யெல்லாம் சொல்லி வைக்கல. நம்ம முன்னோர்கள் சொன்ன கதையை எடுத்துக்கிட்டு போய்தான் நோவா கதையிலிருந்து எல்லா கதையும், அட்லாண்டா கதைன்னு எல்லா கதையும்
உலக நாகரிகங்களுக்கு பரவி இருக்கு. மாயன் சிவிலைசேஷனுக்கு ஒரு கதை இருக்கு, அது மாதிரி கடல்கோள் அழிஞ்ச இடத்துல நாங்கள் வந்து பரவி வந்தோம்னு. அதே போல கிரேக்க ரோமானியர்கள் வந்து அட்லாண்டா சொல்லிடுவாங்க. புரியுது. அட்லாண்டாவில் வந்து நம்ம வந்து அங்கே ஒரு அவங்களும் அதே தான், ஒரு பெரிய நாகரிகம் இருந்தது, அந்த நாகரிகத்தில் கடல்கோள் வந்தது, வந்துட்டோம் அப்படின்ட்டு. நீங்க பைபிள் குரான் எல்லாத்துலயும் என்ன சொல்றாங்க, நோவா கப்பல்ல இருந்து குடியேற்றினது, இந்த கப்பல்ல வந்து குடியானதுங்கிற கதையை அவங்க சொல்றது நோவா வந்து குடியாமர்த்தினாரு போனாருன்னு இருக்குல்ல, சங்க இலக்கியத்தில் அப்படியே இருக்கு. இது நோவா கதையை நீங்க கணக்கு எடுக்க வேணாம். சங்க இலக்கியத்தில் அதே போல நெடியோன் வந்து உயிர்கள் அனைத்தையும் காப்பாத்தினான்னு இருக்குது. கிரேட் ஃப்ளட் சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும் கதை. உயிர்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி கொண்டு வந்தான் கப்பல்லன்னு இருக்குது. அதே நோவா மனிதர்கள் மட்டும் இல்ல, உயிர்கள் எல்லாம் அதே கதை அப்படியே இருக்குது பைபிள்ல. நம்ம என்ன பண்ணுவோம், அதனால தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் மதத்தை பூசுவோம். கிறிஸ்தவ மதத்துக்கு முந்தையது தமிழர் நாகரிகம்னு சொல்ல மாட்டோம். தமிழர்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுவருக்கு கிறிஸ்தவ பெயிண்ட் அடிப்போம். இங்கதாங்க தமிழன் தோல்வி அடைகிறான். எது தனது அடையாளம்ங்கிறத மறந்து, தமிழ் முஸ்லீம்னா அவர் முஸ்லீமை தான் தூங்குவார், அவர் தமிழர் பெருமையெல்லாம் பேச மாட்டார். அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்கணும், ஏதாவது எப்படி எல்லாத்தையும் முஸ்லீமோட போய் சொருகிடணும். கிறிஸ்தவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் கிறிஸ்தவத்தோட போய் சொருக பார்ப்பாரு. இந்த ஹிந்து என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் புராணத்தோட போய் ஹிந்து புராணத்தில் சொருகுவார். கடைசியில் தமிழன் அந்த உண்மையான அடையாளத்தை எல்லாத்தையும் இழந்து விட்டுவிட்டு அவன் அங்கே போய் பிச்சு 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 சொருகிறது. அது பேசினா மட்டும் பிரிவினை ஆயிரும். நம்ம தான் சொல்றோம், இந்த மதங்களை எல்லாம் ஒரிச்சு ஓரம் கட்டி விடு. இவங்க வந்து எதையுமே தமிழர்களுக்காக இது பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லா மதத்துக்கும் தமிழ் சமூகம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. எல்லா மதத்திலும் தமிழனுடைய எச்சமும் தமிழனுடைய கருத்தைகளும் தமிழனுடைய கருத்தியலும் புதஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. அவங்க மத கருத்துக்கள் ஒத்த கருத்துக்கள் நம்ம கிட்ட இல்லை, அந்த கருத்தையே அவங்க மதங்களுக்கு எடுத்து கொடுத்தவன் தமிழன். இதுதான் உண்மை. அடாப்டபிளா இருக்குன்றனால ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் விஷயம். அதனால வந்துட்டு வள்ளுவர் வந்து ஒரு கிறிஸ்தவர்லாம் சொல்ற இந்த மாதிரி கூற்றுக்கெல்லாம் ஓரம் வச்சுட்டு, வள்ளுவர் மனிதத்திற்காக சொல்லியிருக்கிறார், அந்த மனிதத்தை தான் இயேசுநாதரும் எடுத்து பேசியிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. இதுதான் உண்மையும் கூட. ஏன்னா வள்ளுவர் காலத்துக்கும் இயேசுநாதர் காலத்துக்கும் பார்த்தீங்கன்னாவே வள்ளுவர் இயேசுநாதருக்கும் மூத்தவர் தான். ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ கடைசியாக எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ இந்த மூலியமா ஆய்வுகள்லாம் பண்ணால் நாங்கள் பெருமையாக இந்த மாதிரி வாழ்ந்திருக்கோம், எங்களோட நிலப்பரப்பு கீழே இருக்குது அப்படிங்கிற மட்டும் இல்லாமல், நம்ம தமிழ் சமூகத்துக்கு இந்த கண்டுபிடிப்புகள் மூலியமா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான உதவும் நீங்கள் இல்லை. முதல்ல வந்து இந்த நிலப்பரப்பு அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயம், இதை வந்து எடுத்தடுப்புல இல்லைன்னு சொல்றதை வந்து முதல்ல தமிழர்கள் நம்பக்கூடாது. சரி, அதாவது உனக்கான வரலாற்றை வந்து ஒருத்தன் மறுத்துக்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே உன்னோட முன்னோர்கள் சொல்லி வச்ச வரலாறை ஒருத்தன் பொய்ன்னு சொல்றான். இதை ஏன் நீ ஏற்கிற? இதை வந்து இந்த மென்டாலிட்டி வந்துச்சுன்னா இது அடிமை புத்தின்னு அர்த்தம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்போ நான் என்ன சிம்பிளா சொல்றேன், ஒருத்தன் பைபிள் தப்புன்னு சொல்லி ஒருத்தன் கிறிஸ்டியன்ட்ட வந்து பேசுறான்னா, கிறிஸ்டியன்ஸ் ஏத்துக்குவாங்களா? அதை ஏத்துக்க மாட்டாங்க. குரான் தப்புன்னு சொல்லி முஸ்லிம்ஸ் கிட்ட பேசினா கொந்தளிச்சிருவாங்க. இவங்கனாச்சும் ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒரு படி மேலே போயிடுவாங்க. அப்ப இதே போல இந்த ஹிந்து இதெல்லாம் வந்து உண்மை இல்லை பொய்ன்னு ஒருத்தன் பேசினா ஹிந்துஸ் ஏத்துக்கிறீங்களா? ஆனா தமிழங்கிட்ட மட்டும் தமிழர் சொன்ன தமிழ் முன்னோர்கள் சொன்ன எல்லாமே பொய் பொய் பொய்ன்னு உட்காந்து சொல்லிட்டே இருக்குன்னா எங்களை அடிமையா தானே பாக்குற நீ. அதை ஏத்துக்கணும்னு வேற சொல்றீல்ல, அதை ஏத்துக்க முடியாதுங்க. என் முன்னோர்கள் என்ன பண்ண முட்டாளுங்களா? இப்போ என் முன்னோர்கள் வந்து இப்போ சொன்னதெல்லாம் பொய்யா? ஆய்வுக்கு உட்படுத்தணும், ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணும்போது கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, தோண்டும் போதெல்லாம் எதையா கிடைக்குது, அப்புறம் என்ன பண்ணுவேன்? நாங்கள் ஏன் நீ சொல்றதை நம்பணும் நாங்கள்? ஸோ இவ்வளோதான் பேசிக். ஸோ தயவு செஞ்சு இந்த தன்மானமே இல்லை இப்போ தமிழங்கிட்ட. ஏன்டா நீ யாரா அதை சொல்றதுக்கு? நாங்கள் பார்த்துக்கிறோம்டா, எங்களுக்கு தெரியும்டா, அது வரைக்கும் குமரி கட்டத்தை நாங்கள் நம்புவோம்டா அப்படா அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே தமிழ் தேசியவாதிகளுக்கும் தமிழ் சிந்தனையாளர்களுக்கும் குத்துது. நம்ம உறுதியாக சொல்லணும் படா அப்படின்னு. அப்போதான் நம்மளால நம்ம ஒரு அந்த இடம் அது அங்கேருந்து தான் நீங்கள் வந்து எந்த ஒரு நேஷனலிசமும் எந்த ஒரு பேட்ரியாட்டிக் சென்ஸும் இதுலேருந்து தான் வரும். இதுவே இல்லைன்னா உங்களுக்கு நேஷனலிசம் வராது. சும்மா அப்போ நேஷனலிசத்துடைய பேஸே வந்து ஆய்வு பண்ணுறது. ஏன் ஹிட்லர் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஆரியத்தை ஆய்வு செய்யறதுக்கு ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தார்? அந்த இனம் நம்ம ஜெர்மானி இனம், அதுக்கான பெருமை அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள ஹிட்லர் உட்காந்து யோசிச்சு ஏன் அதை சொல்லிட்டு இருக்காரு? ஏன்னா அப்பதான் அவன் ஜெர்மானியர்களை ஒருங்கிணைக்க முடியும். அதே தான் நம்மளும் சொல்றோம். ஏன் தமிழினம்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு அந்த இனத்திற்கும் அதுக்கான நீண்ட நெடிய வரலாறு இருக்குங்கிறதையும் நம்ம சேர்ந்து பேசணுங்கிறக்காக தான் இது எல்லாத்தையுமே சொல்றோம். சரி, இப்போ இதெல்லாம் வந்து ஆய்வுபடுத்தி மூலமா தெரிஞ்சா தமிழர்களுடைய ஹிஸ்டரி வில் பி ரீரிட்டன் இல்லையா? ரீரிட்டன் மட்டும் இல்ல, ஹியூமன் ஹிஸ்டரி வில் பி ரீரிட்டன். அப்படிதான் பார்க்கணும். இல்ல ஒட்டுமொத்த மனித இனத்துடைய வரலாறுமே ரீரிட்டன் ஆகும். அவங்களோட அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியிலிருந்து பல தியரிகள் வந்து கேள்விக்குறியாக்கப்படும். புதிய வரலாறு தமிழ் சார்ந்த வரலாறாக எழுதப்படும். இதுதான் உண்மை. அந்த உண்மையை சொல்றதுக்கு நீங்க தயக்கம் இருக்கு, அவ்வளவுதான். ஏங்க எல்லா உலக கதைகள்லையும் நீங்க ஒரு கதைகளை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அழிஞ்சாங்க இவங்க வந்தாங்க, இவங்க அழிஞ்சாங்க அவங்க வந்தாங்கன்னு இருக்கு. ஆனா நம்ம வரலாறுல மட்டும்தான் நம் மக்கள் அழிந்தார்கள் நாம் அழுதோம்னு இருக்குது. அப்போ யாரோ ஒரு பாதி செத்து போச்சு மீதி இருக்கு.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த கதைகள் வந்து அடுத்தவனுக்கு வெவ்வேறு இடங்கள் இன்னும் வெவ்வேறு புராணங்கள் மாதிரி போனாலும் நமக்கு டைரக்டாக ரிலேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம டைரக்டாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ குடியா மூழ்கி போச்சுன்னு ஒரு பழமொழி நம்ம சொல்லியிருக்கோம். என்ன குடியா மூழ்கி, குடின்னு என்ன மக்கள், ஓகேவா? குடியா மூழ்கி போச்சுன்னா அப்போ குடி மூழ்கிறது எவ்வளோ பெரிய துக்கம். நீ வந்து இப்போ நீங்கள் சும்மா ரொம்ப சோகமாக உட்காந்து நீ என்ன சொல்ல, என்னடா குடியா மூழ்கி போச்சு அப்படிமோ. அப்பனா குடியா மூழ்குனா துக்கம், ஒரு குடி முழுக்க மூழ்கிறது பெரிய துக்கம். அப்ப தமிழர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய துக்கம் என்ன? குடிகள் மூழ்கியது. இன சொந்தங்கள். அப்ப ஒட்டுமொத்த தமிழர்களும் இறந்த ஒரு காலம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த காலத்துல மக்கள் பெரிய அளவு உடஞ்சு போயிருக்காங்க, பெரிய துக்கத்துல இருந்திருக்காங்க. அந்த துக்கத்தை மனசுல வச்சுதான் யாராவது ஒருத்தர் சும்மா சோகமா உட்காந்துருந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம், பழமொழியில குடியா மூழ்கி போச்சு, எதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்காப்படா அப்படிமோ. புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, தமிழர்கள் ஏன் விதையை வந்து கோபுரங்களை வைக்கக்கூடிய அந்த பயம் எங்கிருந்து வருது தமிழர்களுக்கு? ஈரம், வெள்ளம். ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த பாதிப்பை உணர்ந்த சமூகமா நம்ம இருந்தனால இந்த கடல்னால நமக்கு பாதிப்பு. அதனால வந்து அன்னைக்கு மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேடை நோக்கி தான் போய் வாழ்வாங்க. அந்த சிந்தனை இருக்கு. இப்போ நகரத்தார்களே காரைக்குடியில் காரைக்குடிக்கு வந்தாங்க. பூம்புகார்ல இருந்து ஏன் காரைக்குடிக்கு காரைக்குடிங்கிறது மேட்டு பகுதிங்க, ஏன் வந்தாங்க? தண்ணி வர இனிமேல் பள்ளத்தாக்குலேயே நாங்கள் தங்கலடா. தங்கினா ஏன்னா அதிகமாக அவங்க தானே செத்துருப்பாங்க. கடற்கரை ஓரத்தில் அதிகமாக இருந்தால் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பீப்புள் தானே அதிகமாக அடிபட்டு போயிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பயம் இன்னும் இருக்குல்ல. இனிமேல் நாங்கள் வந்து கடற்கரை ஓரங்களே நாங்கள் தங்க மாட்டோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு வராங்க பாருங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ரைட். எங்கங்க மண்ணில் இருக்கிறத வந்து வெட்டி பார்க்கறதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கே நம்ம வந்து இவ்வளோ போராட வேண்டியிருக்கு. கடலுக்குள்ள நம்மளோட பயணம் ரொம்ப இல்லை, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பட்ஜெட் ஒதுக்கி பண்ணி தான் ஆகணும். தமிழ் தேசிய அரசு அமையும் போது நடக்கும் நிச்சயமாங்க. சரி, எவ்வளோ நாள் இருந்தாலும் உண்மைகள் அங்கேயே தான் இருக்க போகுது. ரொம்ப நாள் மறைஞ்சது என்னன்னா, நீங்க நம்ம போட்டோஸ்லாம் அனுப்பி விடுறேன். சரி, நான் போடலாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம கொஞ்சம் எடுத்து போட்டால் தான் இன்னும் புரியும். சொன்னா ஓகே, நைஸ். மிக்க நன்றி பாய். நன்றி.